மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. வேட்பாளர்கள் மிக விறுவிறுப்பாக பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது நம்முடைய கோவை மக்களவைத் தொகுதியின் திமுக வேட்பாளர் ராஜ்குமார் நம்முடைய இருக்கார். நம்ம அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். கடந்த ஒரு 10 நாட்களுக்கு மேல பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. பிரச்சாரம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? பிரச்சாரம் நல்லா இருக்கு. இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறோம். அதனால எல்லாம் பிரச்சாரம் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. மக்கள்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை முன் வச்சு பேசிட்டு இருக்கீங்க? மக்களுக்கு இங்கே இந்த நாடாளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அப்புறம் அதே போல் இப்போ முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கும் திட்டங்கள் சேர்ந்தது போல் அதையும் நாங்கள் சொல்லி இதே மாதிரி இன்னும் பல திட்டங்கள் எல்லாம் வர இருக்கின்றது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பேசுகிறோம். குறிப்பாக இந்த ஜிஎஸ்டி இந்த மாதிரியான விஷயங்கள் கடந்த தேர்தலே பேசப்பட்டது, 2019 தேர்தலே பேசப்பட்டது. அந்த விஷயங்களே தற்பொழுதும் பிரச்சாரத்தின் போது முன் வச்சுட்டு இருக்கீங்க. அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில், தொழில்துறை மத்தியில் இருக்கு? அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனுடைய தாக்கம் இங்கே மிகப்பெரிய விளைவுகளை, மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் மக்கள்கிட்ட அதிலிருந்து எப்போ ஒரு விடுதலை கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை அவங்க கருத்தாக சொல்றாங்க. நாங்களும் அதற்கு போராடுவோம் என்று சொல்லியிருக்கிறோம். ஜிஎஸ்டி என்ன மாதிரியான தாக்கம், அதாவது பல வருஷம் ஆயிருச்சு, அது இன்னும் எந்த அளவுக்கு தொழில்துறை மத்தியில் இருக்கு? தொழில்துறையினர், அதாவது எல்லாரும் தொழிற்சாலைகள் மட்டுமல்ல, கடைகள், வியாபார ஸ்தலங்கள் எல்லா இடத்துலையுமே அந்த ஜிஎஸ்டி இருக்கு. ஒன்றுமில்ல, ஒரு பிஸ்கட் வாங்கினா 18% ஜிஎஸ்டி கட்டுறோம், உதாரணத்துக்கு சொன்னால். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அதன் பாதிப்பு இருக்கு. ஒன்று முற்றிலும் நீக்கணும், இல்லாட்டி அதை கணிசமாக குறைக்கணும். இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நடக்கணும். அப்போ தான் இந்த தொழில்துறையெல்லாம் நல்ல பலமாக இருக்கும். உங்கள் போட்டியாளர்கள் அதிமுக வேட்பாளரும் சரி, பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை, எல்லாருமே அடுத்தடுத்து தீவிர பிரச்சாரங்கள் இருக்காங்க. இந்த பிரச்சாரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு போட்டியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரச்சாரம் நாங்கள் பாட்டுக்கு மக்களாக சென்று மக்களிடத்தை சென்று நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம், பிரச்சாரம் செய்கிறோம். எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியல. அதிமுக வேட்பாளர் அவர் தான் உங்களுக்கு போட்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதிமுக தரப்புல சொல்றாங்க. ஆனா பாஜக வேட்பாளர் அண்ணாமலை 2 பேத்துக்குமே போட்டி நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உண்மையிலேயே உங்களுக்கு யார் போட்டி? போட்டி திமுகவும் அதிமுகவும் தான். திமுக வர்சஸ் அதிமுக. இவர் அண்ணாமலை அவரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகள், தினசரி செய்தியாளர் சந்திக்கும் போது பல்வேறு முக்கியமான விஷயங்கள், புள்ளி விவரம் கூட நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சாரத்தப்ப நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குதா? புள்ளி விவரங்கள் பேசினா பேசிட்டே இருக்க வேண்டியதான். அவங்க மக்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. கேஸ் விலை, பெட்ரோல் விலை, ஜிஎஸ்டி, இதற்கெல்லாம் தீர்வு என்ன சொல்றாங்க? வேற புள்ளி விவரங்களை கொடுத்து என்ன பிரயோஜனம்? பாமர மக்களை சென்றடையும் திட்டங்கள் அவங்க எதுவுமே கொடுக்கல, வரி சலுகையும் கொடுக்கல. அதனால புள்ளி விவரங்கள் பேசினா அது பேசிக்க வேண்டியதான். இப்ப கடந்த 10 ஆண்டுகளா பாஜகவுடைய ஆட்சி இருக்கு. அடுத்து மீண்டும் அடுத்த 5 வருஷம் பாஜகவோட ஆட்சி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு தான் பிரச்சாரம் பண்றாங்க. குறிப்பா 400 எம்பிக்களுக்கு மேல பாஜக பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எல்லா கூட்டத்திலையும் பேசிட்டு இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க சொல்றாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு. அது அவங்களுடைய கனவு. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் இந்திய கூட்டணி தான் வெற்றி பெறும், இந்திய கூட்டணி தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்கிறோம். அதனால் எண்ணிக்கை முடிந்ததுக்கப்புறம் அதை பேசிக்கலாம். மக்கள் மத்தியில் நீங்கள் வைக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? அதாவது விமான நிலைய விரிவாக்கம், அடுத்தது மெட்ரோ ரயில் விரைவாக அமல்படுத்த வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரயில் நிலையம் ரொம்ப நாளாக அதை திரும்பியே பார்க்கல, அதையும் விரிவுபடுத்தி நிறைய ரயில்கள் தேவைப்படுகிறது. மக்கள் எதிர்பார்ப்புகள், அதையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். மக்கள் மத்தியில் நீங்க போகும்போது தான் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? கோரிக்கை பணப்புழக்கமே இல்லை, ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகி இருக்கிறோம், இதை சீரமைக்கணும். தொழிற்சாலைகள் இயங்க மாட்டேங்குது, வேலைக்கு போகும் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இதனால் பாதிப்படையுது. 3 ஷிஃப்ட் ஓடிட்டு இருக்கிற கம்பெனிகள்லாம் இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் ஓட்டுறதுக்கே திணறாங்க. மாசத்துல 10-15 நாள் லீவ் விட்டுறாங்க. அதனால எங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கை இதெல்லாம் சீராக வேண்டும், வளமாக வேண்டும் கேட்கறாங்க. நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத என்ன மாதிரியான பிரச்சனைகள் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? என்னென்ன பிரச்சனைகளை தீர்வு காண முடியும் அப்படின்றத நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? தீர்வுனா இப்ப விமான நிலையம் எடுத்துக்கங்க. இது 10 வருஷமா கிடப்பில் இருக்கு. இப்ப முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் 2000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காரு. இன்னும் அதுக்கான இறுதி உத்தரவு மத்திய அரசாங்கத்திலிருந்து வரணும். ரயிலும் அப்படிதான். ரயில் பாத்தீங்கன்னா நம்ம கோவை ரயில் நிலையம் புறக்கணிக்கப்பட்டே இருக்குது. எப்பவும் பாத்தீங்கன்னா நீண்ட காலமான கோரிக்கை அது, அதையும் சீரமைக்கணும். இப்ப ஏற்கனவே பிரதமர் மோடி பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு. அதே போல இன்றைய தினம் ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வராங்க. முக்கிய தலைவர்கள், இந்தியாவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு இருக்க ஒரு முக்கியமான தொகுதியா கோவை மக்களவை தொகுதி உருவாயிருக்கு. இந்த தேசிய தலைவர்களது பிரச்சாரம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? கண்டிப்பா அவர்கள் இங்க ஒரு பெரிய தாக்கமோ அதனுடைய பாதிப்போ கிடையாது. பிரதமர் மோடி மக்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஜிஎஸ்டி தான் ஞாபகம் வரும். அதனால அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இங்கே எங்களுக்கு முதலமைச்சர் வராரு, ராகுல் வராரு. முதலமைச்சர் நிறைய அறிவிப்புகள் வெளியிடுவார் என்ற
எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருக்கிறது. நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதனால் அங்கே கண்டிப்பாக எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி தான் திருப்பியும் பிரச்சாரத்தில். எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வந்து ஜெயிப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? ஏன்னா அண்ணாமலை வந்து நான் 60,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. உங்களுடைய கான்பிடன்ட், உங்களுடைய நம்பிக்கை என்ன? நாங்கள் வந்து 2 லட்சம் வாக்குகளுக்கு மேலே தான் வித்தியாசத்தில் ஜெயிப்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது? ஏன்னா மக்களிடத்தில் எங்களுக்கு போகும் இடத்துலலாம் வரவேற்பு இருக்கிறது. முதலமைச்சருடைய திட்டங்கள் மக்களிடத்திலே சேர்ந்திருக்கிறது. எங்களுக்கு வந்து எந்தவித எதிர்ப்பும் கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லுவது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தான். அதனால 2 லட்சம் ஓட்டு குறைஞ்சபட்ச வித்தியாசம் காமிப்போம் நாங்கள். பிரச்சாரம் விறுவிறுப்புடன் இருக்கக்கூடிய நிலையில் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கையை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தெரிவித்திருக்கிறார். பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் சில தினங்களே இருக்கக்கூடிய நிலையில் கோவை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை பிரச்சாரம் விறுவிறுப்படைந்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் குருசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு, கோவை.